வணக்கம் நண்பர்களே. ஏஐ பயணம் தமிழுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சேனலில் நாம ஏஐ டூல்ஸ பற்றி, அதை எப்படி பயன்படுத்துவது, அதை வைத்து பணம் சம்பாதிப்பது எப்படி என்று எல்லாம் தமிழில் எளிமையா பார்க்க போறோம். இது போன்ற ஏஐ டிப்ஸை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. ஹாய் விவேஸ், வெல்கம் டு ஏஐ பயணம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எப்படி எஃபிஷியன்சியாக ChatGPT யூஸ் பண்ணுறது, பிகினர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களை க்ரோம் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஸோ க்ரோம் போயிட்டு மேலே ChatGPTன்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணிட்டு கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? ஓப்பன் பண்ணிட்டோன்னே இப்போ என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கினா, நார்மலாக ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் எப்படி நம்ம இன்வைட் பண்ணுவோம், ஜஸ்ட்டு ஹாப்பி பர்த்டே அந்த மாதிரி இன்வைட் பண்ணுவோம். ஸோ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்வைட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போது இங்கிலீஷில் கேட்க போகிறோம் ChatGPT கிட்ட. நான் எப்படி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்வைட் பண்ணுறது, பர்த்டே விஷ் பண்ணுறது. ஸோ நம்ம அதை விஷ் பண்ணுறது நம்ம கேட்டோடனே நமக்கு அது ஒரு ப்ராம்ப்ட் தரும். இது பேர் தான் ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோடனே நம்மளுக்கு சொல்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் தரும். ஸோ இது ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரீ தான். ஆனால் இது ஸ்மால் திங் தான், எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் இது தெரியாமல் கூட சில பேர் இருக்காங்க. ஸோ எப்படி எஃபிஷியன்சியாக யூஸ் பண்ணுறது, எதுக்கு ChatGPT யூஸ் பண்ணுறது, ஸோ பார்த்தா அவங்களுக்கு ஓரளவு ஐடியா வரும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டோன்னே நமக்கு டேட்டாஸ் வந்துருச்சு. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணி அப்படியே நம்ம ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். நான் இப்போ நோட் பேட் எடுத்து நான் சேவ் பண்ணுறேன் உங்களுக்காக. இதை வாட்ஸ்அப் அசியூம் பண்ணிவிட்டு ஸோ இதில் சென்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணுறாங்க காப்பி பண்ணிவிட்டு. ஸோ நீங்கள் இங்கிலீஷில் மட்டும் தான் கேட்க முடியுமானா அப்படி கிடையாது. நம்ம தமிழில் கேட்கலாம், இங்கிலீஷில் மெசேஜ் பண்ணுற மாதிரி கேட்கலாம், இங்கிலீஷில் கேட்கலாம், எந்த லாங்குவேஜில் வேணால் கேட்கலாம். ஸோ ChatGPT இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நான் தமிழில் கேட்குறேன், என் நண்பனுக்கு நான் எப்படி பர்த்டே விஷ் பண்ணுறது அப்படின்ட்டு நான் ChatGPT கிட்ட கேட்குறேன். பாருங்கள், கேட்டு சென்ட் பண்ண போகிறேன். சென்ட் பண்ணலாம். இப்போ அது நமக்கு தமிழில் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு தமிழில் ஒரு ப்ராம்ப்ட் சென்ட் பண்ணுவோம். அந்த ப்ராம்ப்ட் அதை பார்த்துட்டு அது நமக்கு ரெஸ்பான்ஸ் தருது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு விஷ் பண்ணுறதாலும் சரி, வேறு எதாவது கேட்கறனாலும் சரி, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாது கூட. இப்போ ஏதோ உங்களுக்கு தெரியல, இப்போது நமக்கு வெளியூரில் இருக்க, இப்போ அமெரிக்காவில் இருக்கணும், உங்களுக்கு பிரசிடென்ட் யார் நமக்கு தெரியாது. ஸோ சில பேருக்கு தெரியும் ட்ரம்ப், சில பேருக்கு தெரியாதுன்னா அப்போ நான் அது வந்து நம்ம அமெரிக்காவோட பிரசிடென்ட் ட்ரம்ப் போல். ஸோ நம்ம தெரியாது, நம்ம கிட்ட கேட்கலாம். ஸோ தமிழில் கூட கேட்கலாம், தமிழ் இங்கிலீஷில் மட்டும் தான் கேட்கணும்னு கிடையாது. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ.